இந்த வீடியோவில் நம்ம 10 கிரேசியான ஏர்ப்ளைன் சீக்ரெட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்னன்னா, ட்ராவலர்ஸ் வந்து எப்போவுமே விண்டோ சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா விண்டோ சீட்லேருந்து பார்த்தா தான் அந்த சிட்டிஸு க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து விசிபிளாக தெரியும். அதே மாதிரி ஏன் வந்து விண்டோ சீட்டுக்கு மேலே இருக்க ஒரு பிளாக் கலர் ட்ரையாங்கிள் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. அது எதுக்கு இருக்குன்னா, இந்த ஃப்ளைட்டில் இருக்க மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களே, வேலை செய்கிறாங்களே, அவங்க வந்து இப்போ ஏதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து அந்த விங்ஸில் ஏரோப்ளைனோடைய ரெக்கையில் ஏதாவது ஆச்சுன்னா அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியறதுக்காக தான் அந்த சிம்பிள் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சீக்ரெட் என்னென்னா, சில விண்டோஸில் வந்து சின்ன சின்ன மைன்யூட்டான ஹோல்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹோல்ஸோட பேர் வந்து ப்ளீட் ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் எதுக்கு இருக்குன்னா, நிறைய வந்து ஹீட் அதிகமாயிரும். ஏன்னா விண்டோஸு டோர்ஸ் எல்லாமே வந்து மூடி இருக்கனால ஃபாக் வந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அதை தடுக்கிறதுக்காக அந்த ஹோல்ஸ் வந்து இருக்குது. தேர்ட் சீக்ரெட் என்னென்னா, இப்போ வர சில ஏர்ப்ளைனில் வந்து பெட்ரூம்ஸ்லாம் இருக்குது. அந்த பெட்ரூம் யாருக்குன்னா, அங்கே ஒர்க் பண்ணுறாங்களே ஏரோஸ்டர்ஸ், அவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் வந்து இப்போ லாங் ட்ராவல் போடுறாங்கன்னா அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ளைட் 16க்கு இருக்குது. அதே மாதிரி போயிங் 777 அண்ட் 787 ஏர்ப்ளைனில் வந்து இருக்குது. ஃபோர்த்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் உட்கார சீட்டு கீழே வந்து அந்த ஹேண்டில் கீழே வந்து ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கால் வலிக்க ஸ்டார்ட் ஆயிரும்ல, அந்த கால் வலியை தடுக்கிறதுக்காக அந்த சீட்டு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உள்ளே இருக்க சொல்லி லாக் ஆகிடுது. இப்போ சப்போஸ் நீங்கள் மயங்கி விழுந்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுவாங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கும். அந்த பட்டன் வந்து வெளியே தான் இருக்குது, பாத்ரூம்க்கு வெளியே தான் இருக்குது. அந்த பட்டன் எங்கே இருக்குன்னா, லேவியேட்டர்னு ஒரு போர்டு இருக்கும் மெட்டலில். அந்த போர்டை தூக்கினாவே அந்த பட்டன் வந்து இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். சிக்ஸ்த்து சீக்ரெட் என்னென்னா, ஆக்சுவலி எல்லா பிளெயின்லையுமே, சில பிளெயினில் வந்து பேராஷூட் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லா பிளெயின்லையுமே வந்து பேராஷூட்ன்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஓவர் வெயிட்டாக இருக்கனால அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒன்று தான். இப்போ நீங்கள் இதை வந்து தப்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கடலுக்கு மேலே போயிட்டுருக்கீங்க, கடல் கிட்ட வந்துட்டோம், அப்போ வந்து பிளெயினில் ஏதோ ஒரு ஆபத்துனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விங்ஸ் இருக்குல்ல, ரெக்கையில் வந்து அங்கங்கே ஊக்ஸ் இருக்கும், அது மூலமாக கயிறு போட்டு நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. அங்கே நீங்கள் விண்டோ சீட்லேருந்து உட்காந்து பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன சின்ன ஊக்ஸ் மாதிரி இருக்கும். அது மூலமாக வந்து ஏரோஸ்டர்ஸ் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. செவன்த் சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்க சொல்ல வந்து ஆக்சிஜன் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக வந்து ஏர்ப்ளைனில் வந்து ஆக்சிஜன் வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஆக்சிஜனாக இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல, அது ஆக்சிஜனே கிடையாது. அது வந்து காக்டெயில் கெமிக்கல்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்சிஜன் வந்து பேர்ன் பண்ணி, இப்போ ஆல்கோஹால் இருக்குல்ல, ஆல்கோஹால் வந்து என்ன ஆகும், பேர்ன் ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்து அந்த காக்டெயிலை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க யாரும். இப்போ சப்போஸ் ஏர்ப்ளைனில் போகிறீங்கன்னா அது கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. எயிட் சீக்ரெட் என்னென்னா, சில டைம் வந்து ஏரோப்ளைனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா லைட்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்களாம். அந்த டேக் ஆஃப் டைம்லையோ இல்லைனா லேண்டிங் டைமில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஏதோ வந்து அந்த ஏரோப்ளைனில் வந்து பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து எல்லா பேசஞ்சர்ஸையும் வந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து தராங்க. நைன்த்து சீக்ரெட் என்னென்னா, இப்போ ஒரு ஏரோப்ளைன் போயிட்டுருக்கு, அந்த ஏரோப்ளைன் வந்து ஓஷனுக்கு மேலே போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து யாருக்காவது ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. அந்த டைமில் வந்து அந்த ஏரோப்ளைன்லேயே வந்து டெஃபிபிரிலேட்டர்னு ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் எதுக்குன்னா, இப்போ எதாவது ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்க்கு வந்து பல்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பல்ஸை வந்து எலக்ட்ரிக் மூலமாக வந்து தருவாங்க. ஆர்டிஃபிஷியலாக வந்து பல்ஸ் தரது தான் வந்து டெஃபிபிரிலேட்டர். அந்த மிஷின் வந்து ஏர்க்ராஃப்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 10th சீக்ரெட் என்னென்னா, எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் வந்து கண்டிப்பாக ஹேமர் இருக்கும், அதாவது சுற்றி இருக்கும். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னே ஒரு லா வச்சுருக்காங்க. அந்த லாவில் வந்து எல்லா பர்சன்கிட்டையுமே வந்து ஹேமர்ன்றது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேமர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து நடக்குதுன்னா அதை வந்து யூஸ் பண்ணி சரி செய்கிறதுக்காகவும் ஏதாவது உடைக்கிறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ இருக்க ஏர்க்ராஃப்ட் வந்து க்ரோபான்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டூலோட ஃபோட்டோ தான் இது. இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 10 கிரேஸியான சீக்ரெட்டில் எந்த சீக்ரெட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.